ஹாய்டா, வெல்கம் டு டீம் இன் எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் ஃபாரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சரகேட்டர் மதர் விமின் குக்கோட 4th பார்ட் தான்டா. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கேட்டவங்க எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக நான் போடுவேன் தான். நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டோரி எடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு கிடைக்கிற சைக்கிள் டைமில் கூட நான் உங்களுக்கு ஸ்டோரிஸை முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் போடாமல் இருக்க போகிறதில்ல, முடிக்காமல் இருக்க போகிறதில்ல. என்ன சீன் பிடிச்சிருக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நாங்கள் கேட்காம இருக்கோம், இது மாதிரிலாம் நல்லா இருக்குது, இது மாதிரி கேட்க நல்லா இருக்குது, இல்லை இது மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சொல்கிறத விட அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் போட்டிருப்பேன், இப்போவும் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். ஸோ போன பார்ட் நம்ம இதோட முடிச்சிருப்போம்னா, நம்ம தேயாங் ஃபுட் சாப்பிட்டு போயிருந்திருப்பார் கேன்டீனில். ஜெய்ஹோப் பின்னாடி புலம்பு இருந்திருப்பார், என்ன ஆச்சு இந்த பாஸ்க்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வாங்கடா, இப்போ நம்ம அதோட கண்டினியூ தான் பார்க்குறோம். இந்த சைடு நம்ம ஜெய்ஹோப் தான், என்னதான் ஆச்சு, கீரிக்கு ஏதாச்சும் பிடிச்சிருச்சா, ஏன் இந்த ஆள் இப்படி சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக அது புலம்புறாங்க. சிம்மனுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு என்னன்னே தெரியல. தேயாங்க பார்க்கும்போது அவரோட டீப் வாய்ஸோ அவரோட டீப் ஐஸோ அவரை ஒரு மாதிரி அவரோட உள் பாடியிலேருந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவருக்கே தெரியல, ஒரு சின்ன நடுக்கம், அது என்னமோ தெரியல. அவரை பார்க்கும்போது இவரை நார்மலாக பிஹேவ் பண்ணணும்னு நினச்சாலும் ஜிம்மனோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகுது. ஸோ அவர் பக்கத்தில் வரும்போதோ அவரோட அந்த ஷார்ப் ஐஸ் அவர் பார்க்கும்போதும் அவருக்கு தெரியாத ஒரு ஃபீல்ஸ் இருக்குது. ஜிம்மனுக்கே புரியலை என்ன நடக்குது. இவ்வளோ பெரிய கம்பெனி சிஇஓ, அதுவும் இவ்வளோ பெரிய மில்லியனரோட சன்னு, ஸோ இங்கெல்லாம் அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படும் போதே அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஜெய்ஹோப் வேறு சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் வந்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்படிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாதுன்ட்டு. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஒரு வேளை இப்படியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. பட் ஜிம்மனுக்கு அவர் சரகேட்டட் மதர் ஆனதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ மணி வச்சுருக்கவங்க எல்லாருமே தான் ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களால நினச்ச எதையுமே அடைஞ்சிட முடியும் மணியை வச்சு. ஸோ இல்லாதவங்களை என்ன வேணால் பண்ணிட முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனாலேயே அவருக்கு இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்கிட்ட அவர் எந்த ஒரு கனெக்டடாக இருக்கக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி சொல்லப்போனால் ஒரு சின்ன வெறுப்பு அவருக்கு இருக்குது, அதுதான் சொல்ல முடியும். அது எல்லார் மேலேன்னு சொல்ல முடியாது. ஆனால் மணி இருந்தால் எதையுமே சாதிச்சிட முடியுன்ற சில பேரோட அந்த கான்ஃபிடென்ட்டோ சில பேரோடைய அந்த பிஹேவியரும் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம தேயாங்கையும் அவர் பார்ப்பார். ஸோ அவர் என்னதான் பாஸாக இந்த கம்பெனியில் அவர் பார்த்தாலும் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறது ஜிம்மனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி அவர் பக்கத்தில் வரும்போதே ஒரு பாடியெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஆகுது. ஸோ அது அவரால் சொல்லவும் முடியல. ஸோ இது நம்ம என்னோட ரெக்கமெண்ட், ஸோ பெரிய கம்பெனி, அதுக்காண்டி அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காகவே அவர் அந்த இடத்துல ஜாப் பண்ணிகிட்ருக்கார். இப்போதைக்கு அவர் இங்கேருந்து போகவும் முடியாது. பிகாஸ் அவரோட கம்பெனியில் ஜாயின் ஆகும்போது அந்த சேலரி பேக்கேஜிங்கோடு சேர்த்து அவங்களுக்கான அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியோட சேலரி எவ்வளோ தான் ஹையாக இருந்தாலும் ஸோ அந்த 5 years அக்ரிமெண்ட்டை அவங்க ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அவங்களுடைய ஜாபை பற்றியோ அவங்க ரிசைன் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் இருக்கும். பிகாஸ் இது பெரிய கம்பெனின்றதால அவங்க அப்பப்போ ஆளை மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ இவங்க பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி 5 yearsக்கு அவங்க அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அவர் சட்டுன்னு ரிசைன் பண்ணார்னா உடனே அவர்
3 அவர் சேலரியை விட 3 மடங்கான பெனால்ட்டியான அமௌண்ட்டை வந்து அவர் பே பண்ணணும். அது லீகலாக அவங்களுக்கான நோட்டீஸ் மாதிரி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு தான் ஜிமன் அதை என்ன செய்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக கொண்டு போக வேண்டாம், ஸோ என்னோக்கும் இதனால் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, அவனோட பேரும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ இவங்களோட பாண்டிங் என்னன்னு தெரியல, அவருக்கு இவங்க நடுவில் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதாச்சும் முறிய வாய்ப்பு இருக்குது, ஸோ அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஜிமன் இப்போதைக்கு சைலண்ட்டாக அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆரம் வந்து ஜிமனுக்கான ஒர்க்கை வந்து ஹெவியாகவே கொடுக்குறாரு. அவருடைய பேஷன்ஸை அவர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ அவர் எவ்வளோ டீப்பாக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க, அவருக்கான எல்லா டேலண்ட்ஸையும் அவர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லஞ்சை முடிச்சுட்டு ஜிமனுக்கு ஆரம்பிக்கிட்ட நிறைய ஒர்க்குன்ருக்கு. அவருக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த சைட் தேயாங் நம்ம ஜேஹோப் மூலமாக ஆரம் கேபினுக்கு அவருக்கு அந்த காஃபி அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாமே போகும். ஸோ ஆரம்க்கும் சேர்த்து போகும். ஆரம்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன இங்கே அதிசயமாக ஜேஹோப் என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியல ஆரம் சார், கிம் சார் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சைட் ஜிமனுக்கும் ஒன்றும் புரியலை, ஜேஹோப்க்கும் ஒன்றும் புரியலை, மண்டையை பிச்சுக்குது. இருந்தாலும் அவர் பாஸ் சொல்கிறது அவர் செஞ்சாகணும்ல. ஸோ எல்லாமே நம்ம ஜேஹோப்பு நம்ம தயாங் ரூமுக்கும் ஆரம் ரூமுக்கும் சுற்றி போய்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா என்னை இப்படி அலைய விடுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவரோட ஒர்க் அவரால் பார்க்க முடியல, ஷெடியூல்ஸை சொல்ல முடியல, அவர் ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்து அவருடைய ஷெடியூல்ஸை வந்து அவரால் போட முடியல. இன்சைட் டயாங் வந்து 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஜேஹோப்பை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஜேஹோப் தான் ஒரு அளவுக்கு மேலே பொறுக்கலைன்ற மாதிரி அவர் கோவத்தை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே அன்றைக்கி ஈவினிங்கும் ஆயிடுது. ஸோ நம்ம ஆரம் வந்து ஜிமன் கிட்ட வந்து 3 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் ஜிமன் 2 ஃபைல்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கே டைம் ஓவர் ஆயிருந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஆரம் என்ன சொல்லியிருப்பாங்களா, ஒன்று தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஸோ அதை முடிச்சுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்திருப்பார். ஜிமனும் எதுவுமே வந்து சொல்லலை, ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒபே மட்டும் பண்ணுறாங்க. சின்னதாக அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட பேஷன் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவன் வந்து ஒர்க்குன்னு வந்துட்டால் ரொம்ப சின்சியராக இருக்கான் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து ஜிமனுக்கு கொடுக்குற ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ அது யாருக்கும் தெரியாது. அதனால் ஜிமன் ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் அந்த ஜாப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைட் ஜேஹோப் தான் அவருடைய டைம் ஆயிடுச்சு. ஸோ அவரும் கிளம்பிட்டு ஜிமனோட கேபினுக்கு வராங்க. ஜிமன் போகலாமா அப்படின்ற மாதிரி. ஜிமன் வந்து இல்லை ஜேஹோப், இன்னும் ஒரு ஃபைல் மட்டும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டேவாக இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கான் அந்த ஆரம். நான் அப்போவே நினச்சேன், அவன் இருக்கானே இங்கே கோர்த்து விட்டானே, இவன் ரொம்ப வேலை வாங்குவான்டா, அதனால தான் இவனுக்கு இப்போ வரைக்கும் அசிஸ்டண்ட் ஒழுங்காக அமையவே இல்லை, வளர்ந்த மாடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சின்னதாக புலம்புறாங்க. இந்த சைடு ஜிமனுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியே நிமிர்ந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இந்த சைடு ஜேஹோப்க்கு ஜிமன் ஸ்மைலை பார்த்தது, எப்படா சிரிக்கிற, ஒன்று நாள் தான் நான் அவரை திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி. இல்லை ஜேஹோப், எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் வந்து என் கூட இவ்வளோ வந்து ஃபன்னாக ஜாலியாலாம் பேசினதே கிடையாது, நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஃபன்னாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மனை பார்த்ததும் ஜேஹோப்புக்கு என்ன சொல்லனே தெரியல. அவரோட சீக்ஸை பிடிச்சி மறுபடியும் கிள்றாங்க. இங்கே பாருங்க, என் சீக்ஸை பிடிச்சி கில்லாதீங்க, எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பும் ஜிம்மனும் வந்து கேபினில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜேஹோப்போட மொபைல் வந்து ரிங் அடிக்குது. கால் எடுத்து பார்த்தா நம்ம கிம் தான். முக்கு திருச்சி இவனுக்கு அப்படின்ற மாதிரி அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் பாஸ், ஜேஹோப் எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி. கிளம்பிட்டு இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்ல, கிளம்பிட்டியா? ஸோ என்னோடய கார் வந்து மெக்கானிக் ஷெட்டில் இருக்குது, அதை கொஞ்சம் கொண்டு வந்து என்னோடய வீட்டில் விட்டு போயிடு அப்படின்றாங்க. பாஸ், அப்போது இன்றைக்கி எனக்கு டிரைவர் வருவாங்க, நான் போய்க்கிறேன், என்னோடய மெக்கானிக் ஷெட் இருக்கும் தெரியும்ல, அந்த கார் அங்கே போய் கொண்டு போய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜேஹோப் சீக்கிரமாக போகலான்னு நினச்சின்னா வேலை வச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு, சரி ஜிமன் எனக்கு வேலை வந்துடுச்சு,
ஸோ நான் போயிட்டு காரை மெக்கானிக் ஷீட்லேருந்து எடுக்கணும். நீ நீ எப்படி போவ, பார்த்து போயிடுவியா, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுறியா, எனக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஹயாங், எனக்கு இந்த பிளேஸ்லாம் பழக்கம்தான், நான் போய்ப்பேன் கேப் புக் பண்ணி, நீங்கள் எதை வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லவே, நம்ம ஜேஹோப் தான், சரி உன்னோட நம்பர் கொடு, நீ சேஃபாக ரீச் ஆகிடுச்சுன்னா உனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே, அது பயப்படாத ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ட்டு ஜிம்மினும் அவரோட நம்பரை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஜேஹோப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு அவரும் ப்ராப்பராக நம்ம தேயாங்கிட்ட போயிட்டு அவரோட கீயை வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க மெக்கானிக் ஷெட்க்கு தான். தேயாங் தான் ஜிம்மனோட அந்த ஆரமோட கேபின்லேயே அப்படியே ஃபுல்லாக மற்ற எந்த கேமராவையும் நோட் பண்ணல, ஃபுல்லாமே அவரோட சிஸ்டமில் வந்து ஜிம்மனோட ஃபேஸ் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஜூமில் இருக்குது. ஸோ அவர் வந்து ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதை மட்டும்தான் பார்த்துட்டு அவரோட லிப்ஸில் வந்து அவரோட ஃபிங்கர்ஸ் ஒரு மாதிரி வச்சு சின்னதாக பைட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி அவரோட ஷர்ட் பட்டனை அப்படியே கலட்டி விட்டுட்டு டையை லூஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மனையே பார்த்துட்ருக்காரு. இப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மினும் அந்த ஃபைல்ஸை வந்து ஒரு 1 hour கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். டைம் ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இங்கே யாருமே இல்லை. ஸோ வெளியே போய் பார்த்தா கேபினில் யாருமே இல்லை, அங்கங்கே எல்லாமே இருட்டாக தான் இருக்குது. ஜிம்மின் ஒரு மாதிரி சின்ன நர்வஸோட எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா சிஓட கேபினில் இன்னும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு கம்பெனியோட சிஇஓ இன்ஃபார்ம் பண்ணாமல் அவரால் போக முடியாது, ஒரு ஸ்டாஃபாக இருந்துட்டு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஜிம்மன் ஒரு சின்ன நர்வஸோட அந்த ஃபைலை வந்து அப்படியே அங்கேயே முடிச்சுட்டு அந்த டேபிள் மேலேயே ஃபஸ்ட்டு அவரோட லக்கேஜ், அதாவது அவருடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவர் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ போகும்போது அவருக்கு அங்கே போகவே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அந்த பேக்கே ஒரு மாதிரி முறுக்கிட்டு போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, இல்லை இப்படியே இறங்கி போயிடலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. சரி ஜிம்மன் தான், சரி சொல்லிடுவோம், அதான் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. போயிட்டு ஒரு மாதிரி டோரை நாக் பண்ணுறாங்க. உள்ளேருந்து நாய்ஸ் எந்த ஒரு சவுண்டும் இல்லை. சரி ஜிம்மன் மறுபடியும் டோரை நாக் பண்ணுறாங்க. அப்போது எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ஜிம்மன் ஒரு மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்க. இப்போ உள்ளேருந்து வாய்ஸ் உள்ளே வாடின்ற மாதிரி. ஜிம்மன் ரொம்ப நர்வஸ் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஹெட்டப் பண்ணி பார்க்கவே இல்லை. தேயாங் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி அவர் ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அவர் ஹேரெல்லாம் ஒரு ஃபேஸ் மேலே வந்து விழுந்துருக்கு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கார் பார்க்கவே. ஜிம்மன் அப்படியே ஒரு வாட்டி அவர் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் உட்காந்துட்டாரு சைலண்ட்டாக. இந்த சைடு தேயாங் தான் அப்படியே ஜிம்மனை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜிம்மன் சைலண்ட்டாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு, சார் என்னோடய ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சி, நான் கிளம்பலாமா, என் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நம்ம தேயாங்க ஏன் இவ்வளோ நேரம் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆரம் சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தாரு, அது இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன், அதுதான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் போய்க்கிறேன் சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து அப்படியே திரும்புகிறாங்க. சரி நான் இன்னும் போகவே சொல்லலையே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட சொல்ல, அது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. தேயாங்க அவரோட சீட்லேருந்து எந்திரிக்கிறாரு. இந்த சைடு தேயாங்க அவரோட மொபைல்லேருந்து அவரோட இன்னொரு டிரைவருக்கு கால் பண்ணுறாங்க. ரெடி ஆயிடுச்சா கார், எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சார் கீழே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கால் அந்த டிரைவர் சொல்லவே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பாஸ் நான் போய்க்கிறேன், இல்லை நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரும் இப்போ ஜிம்மன் கூட தான் போகிறாங்க லிஃப்ட்டுக்கு. ஜிம்மனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அவருக்கு ஏதோ அந்த அவரோட அந்த வைப்ரேட்டே ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு மாதிரி இருக்குது இவர் கூடயா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ஃபீலிங் எதையுமே அவர் முன்னாடி காட்டிக்கல. ரொம்ப சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காரு. ஜிம்மனை பேக் சைட்லேருந்து பார்த்துட்டே நம்ம தேவங்க வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் கையில் வந்து கோட் இருக்குது. ஸோ அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. ஒரு ஹேண்டில் வந்து கோட் வச்சுருக்காரு, இன்னொரு ஹேண்டில் வந்து அவரோட பேக்கெட்டில் விட்டுருக்காரு. ஸோ கோட் அப்படியே பார்த்துட்டே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. இன்சைடு ஜிம்மன் அப்படியே லிஃப்ட் கிட்டே போயிட்டு நிற்கிறாரு. ஸோ தேயாங் வருவாங்கன்ட்டு ஓப்பன் ஆனதும் நின்றுட்டுருக்காங்க. போகல அப்படின்னு, இல்லை பாஸ் நீங்கள் சொல்லிவிட்டு 2 பேருமே இப்போ உள்ளே போய்ட்றாங்க. ஜிம்மன் ஒரு ஓரம், தேயாங் ஒரு ஓரம். இது தேயாங் ஜிம்மனை பார்த்துட்டு
ஒரு மாதிரி அவரோட அந்த நர்வஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைலாக வருது, ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது அந்த லெஃப்ட் ஷர்ட்டுன்னு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. அப்படியே அங்கே இருக்க அந்த வாலில் ஒரு மாதிரி ஹிண்ட் ஆகிடுறா, நின்றுட்டு ஒரு மாதிரி என்னன்னே தெரில. இந்த சைடு நம்ம தேங் தான் ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அவருக்கு அதில் பயம்லாம் கிடையாது. பட்டு அவரோட செக்யூரிட்டி கிடையாது, இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சின்ன கோவத்தோடு நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு மறுபடியும் அந்த லிஃப்ட்டில் வந்து லைட்ஸில் ஆன் ஆகி மறுபடியும் லிஃப்ட் ஒர்க் ஆகுது. பார்த்தா ஜிமன் வந்து சைடில் வந்து அவரோட இயர்ஸில் அவரோட 2 ஹேண்ட்ஸையும் வச்சுட்டு ஒரு மாதிரி நர்வஸில் கீழே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. தேங்க் ஒரு மாதிரி இருக்குது பார்க்க, என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி. அவர் பக்கத்தில் போக ஜிமன் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ்லேயும் ஒரு மாதிரி அப்படியே காதில் கையை வச்சுட்டு அப்படியே பயந்துட்டு முட்டி போட்டு உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. சரி தேங் தான் ஜமன் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் நிற்க, சரி ஜிமன் அவருக்கு தேங்கோட குரல் காதலியே விழலை. ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரில் டேப் பண்ண ஜிமன் அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவரோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. இந்த சைட் தேங் தான் அவரோட ஷோல்டரை பிடிச்சி ஒரு மாதிரி இழுப்புறாங்க. 2 ஷோல்டர், அதாவது ஆர்ம் சைடு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுப்புறாங்க. நீ ஓகே தானே, உனக்கு எதாவது பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்ல. இது ஜிமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிமன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ லைட் வந்துருச்சு. அப்படியே அவரோட ஐஸ் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஸ்வெட்டிங்காக ஆகிட்ருக்கோம். அவரோட ஹார்ட் பீட் அப்படி ரைஸ் ஆகிட்ருக்கோம். அந்த சைடு தேங் தான் என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட ஃபோர்ஹெட் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் வைக்க வர ஜிமன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டு ஒன்றும் இல்லை ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஒரு மாதிரி நர்வஸில் நிற்க. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஜிமன் லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் தேங்க லைட்டாக சின்னதாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம தேங் தான் என்னாச்சு இவனுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவரோட பார்க்கிங்கில் இருக்க அவரோட காருக்கு தான் போகிறாங்க. ஸோ டிரைவரும் இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல அந்த டிரைவரும் அப்படியே தேங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அவனை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேங் சொன்னதும் அந்த டிரைவரும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிமன் வந்து இப்போ மெயின் ரோட்டில் வந்துட்டு அந்த பஸ்லாம் நிற்கிது இல்லையா, ஸோ பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டாங்க. கேப் புக் பண்ணுறதுக்காக ஒரு ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆக்கிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டுருக்கு. அப்படியே சில்லுன்னு வேர்த்து போயிடுச்சு. அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸில் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு மாதிரி உட்காந்துடுறாங்க. அந்த சீட்டில் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி நர்வஸில் அப்படியே அவரோட லிப்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிறது. தேங் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு அந்த கார்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். என்னவா இருக்கும், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க. இந்த சைடு ஜேஹோப் கிட்டேருந்தான் ஜிமனுக்கு கால் வருது. ஸோ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி அவருடைய ஸ்வெட்டெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜேஹோப் தான், ஜிமன் நீ கிளம்பிட்டியா ஆஃபீஸில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. கிளம்பிட்டேன் ஹயாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு ஜிமன் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே ஏதோ கேபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கேப் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு நம்ம ஜேஹோப்போ சரி நீ சேஃபாக ரீச் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்போ சொல்ல. ஜிமனும் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கேபை புக் பண்ணிவிட்டு அவருக்கான கேபும் வந்துருச்சு. ஸோ ஜிமன் அவரோட கேபில் ஏறிட்டு அவர் பாட்டுக்கு அந்த நர்வஸ்லேயே போயிட்டுருக்காரு. பேக்கை அது வரைக்குமே அந்த பேக்கோட ஸ்டிப்பை ஒரு மாதிரி பிடிச்சிட்டே இருக்காரு. இந்த சைடு ஜிமனுக்கு பின்னாடி அந்த ஜிமன் போகிற அந்த கேப்க்கு பின்னாடி தேங்கோட கார் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஜிமனோட அம்மாலாம் ஸ்டே பண்ணியிருந்து அவங்களுடைய ஓல்டு வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் ஜிமன் இப்போ ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அந்த வீடு வந்து இப்போ கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்கு. அது வந்து அவங்களுடைய சொந்த பிளேஸ். இப்போ தான் ஜிமன் வந்து அவர் யூஎஸ்ஏல பண்ண ஒர்க்லேருந்து ஒரு ப்ராப்ளமால் அடமானத்தில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மீட்டு அவங்க அம்மா வாழ்ந்த வீடுன்றதால ஸோ அந்த வீட்டை அவர் வந்து அவரோட பேருக்கு இது பண்ணி இப்போ அதே வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. அது எப்படின்னா ஒரு சின்ன ஹவுஸ் தான், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அந்த மாதிரி ஒரு ரூம், அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஹவுஸு. ஆனால் அதில் வந்து அவ்வளோ மெமரிஸ் ஜிமன். ஸோ இப்போ அந்த ஹவுஸ்க்கு தான் ஜிமன் போயிட்டுருக்காரு. அது வந்து ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் எண்டில் இருக்குது. இந்த சைட் ஜிமன் வந்து அவரோட ஸ்ட்ரீட்டோட ஃபர்ஸ்ட் எண்ட்லேயே வந்து இறங்கிடுறாங்க.
கேபும் போயிடுது. இப்போ தேயாங்கோட கார் தான் இங்கேயே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங் சொல்ல அந்த டிரைவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த சைடு தேயாங் அப்படியே ஜிமின் போகிறதே பார்த்து நின்றுட்டுருக்காரு. அந்த கார்கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட எஜ்ஜில் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் எதுவுமே திரும்பி பார்க்கல, அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காரு. ஸோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தேயாங்க ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டு அவரோட காரில் ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ அவரோட மேன்ஷனுக்கு போகிறாரு. ஸோ அப்படி தான் இந்த டேஸை ஸ்கிப் ஆகுது. ஜிமினை வந்து தேயாங் ஒரு சைடில் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஒரு சைடில் கேர் பண்ணுறதுமாவே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு 1 month கழிச்சு நம்ம ஜிமினுக்கும் ஆரம்க்கும் இப்போ ரொம்பவே நல்லாவே ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு. இப்போ ஆரம் வந்து அவருக்கு எல்லா ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஐடியாஸ், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ், ஏதாச்சும் அவருக்கு தோணுச்சு அப்படின்ற போது அது எல்லாத்தையுமே வந்து ஜிமின் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டான அவங்க பாண்டிங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஜிமினுக்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ தேயாங்கும் வந்து ஜிமின் பயப்படுறதை பார்த்துட்டு அவரை நெருங்க முயற்சி செய்யலை. ஆனால் அவரை தூரத்துலேருந்து பார்க்குறது, கேமரா மூலமாக பார்க்குறது, ஜேஹோப் மூலமாக அவரை கேர் பண்ணிக்கிறது. ஆனால் அவர் சேஃபாக ரீச் ஆகுறாரா என்னன்றதை மட்டும் தேயாங் வந்து டெய்லி ஜிம்மனுக்கு தெரியாமல் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து சீசன்ஸ் 1 monthக்கான ஆக்டிவிட்டீஸ். அவருடைய பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிறது அண்டு அவர் நடந்துக்கிற பிஹேவியர்லாம் பார்த்து நம்ம தேயாங்கோட ஃபேமிலிக்கிட்ட இந்த நியூஸ் போகுது. தேயாங்கோட ஃபேமிலியோட மெயின் ஹெட்டுக்கு அவர் இதை பற்றி டீட்டெயில்ஸ் விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. ஜிம்மன் அதாவது இந்த பர்சன் கிட்ட தான் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கா, வந்ததுலேருந்து ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பர்சனை உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க கம்பெனிக்குள்ளேன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சனுக்கு தெரிய வருது. ஸோ அவரை பற்றி அவர் ரொம்ப டீப்பாகவே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏது, அதுக்கான பின்னாடி என்ன இருக்குது, ஸோ இது ஏதாச்சும் சீட்டிங்க்கான வழியாக இருக்குமா, அவன் ஏதாச்சும் ஸ்லிப் ஆயிடுவானா, ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆச்சுல்ல. ஸோ அதோடைய ஃபேமிலியோட ரெப்புடேஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கான பொறுப்புன்னு நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, இவன் பின்னாடி போய் இவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பற்றி அந்த ஃபேமிலி தேட ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைடு நம்ம தேயாங் தான் அப்படியே ஆஃப்டர் ஒரு 1 month தேயாங்கோட அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஜிம்மனை நோட் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மன் கிட்ட அவர் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு பிஹேவியரும் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப கேஷுவலாக ஒரு பாஸ் ஒரு ஸ்டாஃப் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருப்பாரு. என்ன அவரோட அந்த ஐஸ் மட்டும்தான் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகும். ஸோ அவர் பக்கத்தில் வர்றது, ஸோ அவர் லிஃப்டில் போகிறது, சம்டைம் அவரோட கேபினுக்கு போயிட்டு சைன் வாங்கும்போது அந்த டைம்லலாம் ஜிம்மனுக்கு ஒரு சின்ன நர்வஸ் இருக்கும். தேயாங் வந்து அவரை கேஷுவலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். இருந்தாலும் அவரோட அந்த கோல்டு ஃபேஸு ஜிம்மனுக்கு ஒரு சின்ன நர்வஸ் கொடுத்துரும். ஸோ நம்ம ஜிம்மனோட அதாவது ஆரமோட கேபின் தானா. ஸோ ஆரமோட கேபினில் நம்ம ஆரம் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் ஈவினிங் ஒரு 4 இருக்கும். ஸோ ஜிம்மன் அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு ஆரம் தான் ஜிம்மன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரம்க்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இந்த சைட் ஜிம்மன் கிட்ட வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ என்னன்ற மாதிரி பார்க்க அது வந்து ஒரு சின்ன நோட் பேப்பர் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு 3 ஃபைல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜிம்மன் இந்த மாதிரி இந்த ஃபைல் இந்த ரேக்கில் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபைலும் கொண்டு வந்துரு, இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ரீசெக்அப் பண்ண வேண்டியது, இப்போ ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸு, அதனால் இந்த ஃபைல்ஸை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஜிம்மன் ஒரு மாதிரி நர்வஸை திரும்பி பார்க்குறாங்க. ஆரம்ப நிமிர்ந்து பார்க்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பாஸ் அது வந்து சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, இது என்னோடய ஆக்சஸ் கார்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட கொடுத்துட்டு, அப்புறம் இந்த பின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில பின் கொடுக்குறாங்க. ஜிம்மன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஜேஹாப் கிட்ட தான் வராங்க. ஸோ ஜேஹாப் என்னன்ற மாதிரி ஜிம்மனை கேட்க, ஜேஹாப் கேபினில் இல்லை இந்த மாதிரி ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஜேஹாப் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நம்ம ஜிம்மனை பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த செக்யூரிட்டி ரூமை வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மொத்தமே இந்த கேபினில் ஒரு 3 பேர் தான் இருக்கும். ஸோ 4வது பிரான்ச்சோட மெயின் சிஇஓ தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, மற்றபடி யாரும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆரம்பனை வந்து அவ்வளோக்கு வந்து நம்பி அவர் வந்து கொடுக்குறாரு. பரவாயில்ல ஜிம்மன், நீ உன் ஒர்க்கு ரொம்ப சின்சியராக பண்ணுற, ஆரம்புக்கு மேலே வந்து ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹாப் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மனும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அதாவது என்ன சொல்கிறீங்க ஹயாங் அப்படின்ற மாதிரி கேட்க,
இல்லை ஜிமன், இது வந்து 3 பேரால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று நான், இன்னொன்று கிம் சார், இன்னொன்று ஆரம் ஒன்றும் லேசுப்பட்டவர் கிடையாது. அவர் கிம் ஃபேமிலி, அதாவது கிம் ஜியோன் ஃபேமிலி ஃப்ரெண்டோட சன். ஸோ இங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணுறாருனா அவர் ஒர்க்காக பண்ணல. ஸோ இந்த கம்பெனியில் அவருக்கும் வந்து ஈக்குவல் போர்ஷன் இருக்குது. ஸோ அதனால் பொசிஷனும் இருக்குது. பட் அவருக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இதற்கான எல்லா ஒர்க்கும் அவர் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட சொல்ல, உண்மையாவா? அவரும் ஒரு சிஇஓ தானா? ஆமாம், அவரும் சிஇஓ தான். பட் அவருக்கு இந்த ஜாபில் தான் இன்ட்ரெஸ்ட். அதனால் அவர் போக்கில் அவரை விட்டுருக்காங்க. ஸோ நம்ம கிம் இருக்காங்க இல்லையா, ஸோ கிம்மோட பிரதர் தான், அதாவது கசின் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ ஃபேமிலியில் வந்து பிக் ஃபேமிலி, அந்த பிக் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த கசின் பிரதர்ஸ் நம்ம ஆரம் அப்படின்னு சொல்ல, ஓகே அதனால தான் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அண்டு சரி, இந்த ரூம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து ஒரு கை காட்டுறாங்க. அது எங்கே இருக்குன்னா, நம்ம கிம் இருக்கார் இல்லையா, ஸோ நம்ம தேயாவும் அவரோட ரூமை ஒட்டி லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கும். ஜிமன் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படி பார்க்குறாங்க. நான் ஒண்டியாக போகணுமா, எனக்கு கொஞ்சம் காட்டி விடு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே இருவரன்னு சொல்லிட்டு ஜிமனும் அப்படி போயிட்டு தேயாங்க அப்படியே போகிறான். ஜிமனும் ஜேஹோபா அப்படி போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தேயாங் வந்து அங்கே பார்த்துட்டு, ஆரம் எப்படியோ ஒன்று நம்பிட்டா, ஓகே எனக்கு ஓகே தான், அவன் மேலே ட்ரஸ்ட் வச்சது, அவன் நம்பிக்கை வீணாக போகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு நம்ம தேயாங்கோட மொபைலுக்கு கால் வருது. ஸோ அவரை வந்து அவரோட காலை, அதாவது அந்த கேமரா விட்டு நகர்ந்து அவரோட கால் எடுத்து பேசிகிட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜிமன் அண்ட் ஜேஹோப் 2 பேரும் அந்த ரூமுக்கு போகிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய செக்யூரிட்டி ரூம். பார்க்கவே நிறைய செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது சுற்றி. அந்த மெயின் அந்த ரூம்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 கேமரா இருக்குது சுற்றி, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. அண்டு வெளியே ஆக்சசரி, அந்த செக்யூரிட்டி கார்டு போடுறதுக்கான அந்த கீ சிஸ்டம் இருக்கும், கீ சிஸ்டம். ஸோ ஜேஹோப் தான் போயிட்டு நம்ம ஆரமோட செக்யூரிட்டி அந்த கீ கார்டை போட்டுட்டு அவர் வந்து பின் போடுறாங்க, 4 பின்னு. ஜிமனுக்கும் அப்படியே பார்த்துட்டு, சரி ஜிமன், இதுக்கு நீ போகணும்னு சொன்னால் நீ மட்டும்தான் அலோடு, நான் வர முடியாது. ஏன்னா ஆரம் வந்து இதை வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உனக்கான ஃபைல் என்னவோ அது மட்டும் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடு. பின் ஞாபகம் இருக்குல்ல, நான் பாஸ்கிட்ட போய்ட்டு ஷெடியூல் சொல்லணும், அவருக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஓகே எனக்கு ஞாபகம் இருக்குது ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உள்ளே போகிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ரூம், பார்க்கவே அப்படி இருக்குது, ரொம்ப நீட்டாக எல்லா ஃபைல்ஸும் ஒரு இது மாதிரி ரேக் மாதிரி அதில் வந்து ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க அந்த ஃபைல்ஸ்லாம் ஃபைல் பண்ணி. ஸோ ஜிமின் கையில் இருக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் 1 year லேட்டர் இல்லையா, அதுக்கான அந்த இயர்ஸு, அந்த ஃபைலோட நம்பர்ஸு, அந்த கோடிங்கே நிறைய இருக்கும், அந்த கோடிங்கில் எடுக்கணும். ஸோ அந்த கோடிங் அந்த 1 yearக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர்ஸ் வந்து வந்திருக்கும், ஷேர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பர்சனுக்குன்னு, ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்சனுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப செக்யூராக. ஸோ உள்ளேயும் ஆல்ரெடி 2 கேமரா இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிவிட்டு அவர் வந்து லாஸ்ட் ட்ராக் அந்த வந்து மொத்தமே ஒரு 4 row இருக்கும். ஸோ 3rd row கிட்ட தான் பார்க்குறாங்க. ஸோ அவர் கையில் வச்சுருக்க அந்த ஃபைலோட கோடு வந்து அங்கே தான் காட்டுது. ஜிமின் வந்து அந்த ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப சேஃபாக எடுத்து அவர் கையில் வச்சுட்டு 3 ஃபைல்ஸையும் எடுத்துட்டாரு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்துட்டு அந்த டோர் கிட்ட வரும்போது ஜிமின் ஆக்சசரி கார்டு போட்டுறாரு. ஆனால் அவருக்கு வந்து டக்குன்னு அந்த பின் வந்து ஞாபகம் வரல. ஸோ கடைசி 2 numbers வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கும் 4 numbers. ஜிமின் ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ கால் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனை அவர் கொண்டு வரல. எப்படியே பார்த்தா ஜிமின் அந்த ரூம்லேயே ஒரு மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக போட முடியாது, 3 timeக்கு மேலே பண்ணால் அப்புறம் செக்யூரிட்டி அலாரம் அடிச்சிடும், தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆக்கிரும், வான் கொடுத்துடுது. நர்வஸ் ஆகிட்டு, சரி ஜேஹோப்க்கு நம்ம இங்கே வந்திருக்கிறது தெரியும், கண்டிப்பாக யாராச்சும் நம்மளை தேடி வருவாங்கன்ட்டு அந்த டோர்கிட்டே ஒரு மாதிரி அந்த கேமராவை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு ஒரு 20 minutes லேட்டர் ஜிமின் இன்னும் வரலன்ட்டு ஆரமும் ஒரு மாதிரி நோட் பண்ணுறாங்க எங்கே போனான்னு சொல்லிட்டு ஜேஹோப்க்கு கால் பண்ணுறாங்க. ஜேஹோப் வந்து நம்ம
தேயாங்காக வந்து கேன்டீனுக்கு போயிருப்பாங்க. ஸோ காஃபி வாங்குறதுக்காக. இந்த சைடு ஜியோப்பும் கால் அட்டன் பண்ணல. அவர் ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு சைலண்டில் இருக்கிறதால. இந்த சைடு நம்ம தேயாங் அப்போ தான் வந்து அவருடைய சின்ன மீட்டிங் ஒன்று இருக்கும், கிளைண்ட் மீட்டிங். அதை முடிச்சுட்டு அவருடைய கேபினுக்கு வந்திருப்பார். ஸோ ஜிம்மனை தேடுறாங்க. ஜிம்மன் காணும் ஆரம் ரூமில். ஸோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க, எங்கே போயிட்டா, ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேடி பார்த்துட்ருக்காங்க. திடீர்னுட்டு அவர் வந்து கார்னர் கேமரா ஆன் பண்ணுறாரு. பார்த்தா ஜிம்மன் வந்து அங்கே இருக்க ஒரு மாதிரி அந்த ரூம் செக்ரட்டரி ரூம் இருக்கார்ல, ஸோ அந்த ரூம்கிட்ட வந்து உள்ள கேமரா முன்னாடி நின்றுட்டுருக்காரு. சரி தேங்க தான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த ரூம் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஸோ நம்ம தேயாங் அந்த ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சைட் ஜேஹோப் தான் நம்ம தேயாங் போகிறத பார்த்துட்டு, சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்க, என் கேபினில் வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. இப்போ ஜிம்மனோட அந்த ஆக்சஸ், அதாவது அந்த செக்ரட்டரி ஃபைல்ஸ் இருக்க, ஷேர் ஃபைல்ஸ் இருக்க அந்த ரூம் கிட்ட தான் போயிட்டு அவரோட ஆக்சஸ் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மன் அங்கே ஃப்ரண்ட்டில் தான் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு மாதிரி அவருக்கு சின்னதாக ஒரு பயம் வந்திருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு வந்திருப்பார். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜிம்மன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. தேயாங்க அந்த ரூம் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த கேமராக்கான செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது அவரோட மொபைல்லையே ஒரு மாதிரி அந்த ரூமோட கேமரா ஒரு மாதிரி ஆஃப் பண்ணுறாங்க. இந்த சைடு அது எதுவுமே ஜிம்மனுக்கு தெரியல. ஸோ ஜிம்மன், அதாவது தேயாங்கோட ஃபோன்லேயே அந்த கனெக்டட் இருக்கும். ஸோ ஃபோனில் அந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணுற கனெக்டட் இருக்குது. ஸோ அது அந்த செக்யூரிட்டி ரூமோட கனெக்டிங்கை மட்டும் ஒரு மாதிரி ஆஃப் பண்ணிடுறாங்க அவர் பேக்கெட்டில் வச்சுட்டு. இந்த ஜிம்மன் கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி. சார் நீங்களா, நீங்கள் எங்கே வந்தீங்க, அது நான் பின் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து ஒரு மாதிரி ஃபைல்ஸை வச்சுட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மன் ரொம்ப நாள் கழித்து தேயாங்கா ரொம்ப க்ளோஸில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு போக தேயாங்க அவருடைய கையை அங்கே இருக்க அந்த டோர்கிட்ட வந்து ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி வைக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு தேயாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. தேயாங் அவர் வந்து ஒரு கோட்டை வந்து அங்கேயே கலட்டி வச்சுருந்துருப்பார். அவர் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அவர் கழுத்தில் வந்து ஒரு டை ஒன்று கட்டியிருக்காரு. அது வந்து அவர் லைட்டாக அவர் லூஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு, பேண்ட் பேக்கெட்டில் கை விட்டுட்டு. ஒரு ஹேண்டை வந்து அந்த செவரை வந்து லாக் பண்ண மாதிரி, அதாவது ஸ்டாப் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. சார் ஜிம்மன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க தேயாங் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம்மனோட ஷோல்டரில் ஒரு மாதிரி 2 ஷோல்டர்லேயும் ஹேண்ட்ஸ் வைக்கிறாங்க, அவரோட ஹேண்ட்ஸையும். சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு தேயாங் வந்து அவரை டச் பண்ணி ஒரு மாதிரி அவர் ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் வச்சதும் ஒரு மாதிரி பதட்டத்தில் அவர் கையில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கீழே போட்டுடுறாங்க. சரி தேயாங்க எதுவுமே கண்டுக்கல. அங்கே இருக்க வாலில் ஜிம்மன் அப்படியே சாய்க்கிறாங்க. 2 சைடு வால், அந்த வாலில் அப்படியே சாய்ச்சிட்டு ஜிம்மனோட ஷோல்டரில் இருந்த ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து அந்த வால்லையே அப்படியே சாய்க்கிறாங்க. ஸோ வாலை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே அவ்வளோ நெருக்கத்தில் ஜிம்மன் ஒரு செகண்ட் அவருக்கு ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இந்த சைடு ஜிம்மன் அது யோசிக்கிறதுக்குள்ளே தேயாங் ஜிம்மனோட இயர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப பக்கத்தில் அவரோட ஹார்ட் பீத்தில் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. தேயாங் தான், ஏன் ஜிம்மன் உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா என்ன, இவ்வளோ டேஸ் ஆகியும் என்னை மறந்துட்டியா என்ன, என்னோடய வாய்ஸ் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு அவரோட இயர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எப்படின்னா ஜிம்மன் சென்டரில் இருக்காங்க, 2 சைடு வந்து தேயாங்கோட ஹேண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜிம்மனோட கிட்ட லீன் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் அவங்களோட ஃபுட்ஸு அப்படியே க்ராஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மனோட 2 லெக்ஸ்க்கு நடுவில் தேயாங்கோட 2 லெக்ஸ் வந்து சைடில் இருக்குது. ஸோ இந்த சைட் ஜிம்மன் ஒரு மாதிரி அப்படியே பயந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. இந்த சைடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹார்ட் பீட்டெலாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சைட் தேங் தான், உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைட் சார் என்ன பண்ணுறீங்க, நகருங்க, ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மன் நர்வஸாக பேசிகிட்ருக்க. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசுகிறேன், என்னை பார்த்தா அண்ணா உனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, நான் உன்னை முழுங்கிடுறேன், சொல்லு, நீ பயப்படுறன்றதால தான் உன் பக்கத்தில் நான் வராமல் இருக்கேன். ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இவ்வளோ நெருக்கத்தில் உன்னை பார்த்து உன்னோட சென்ட்டை ஃபீல் பண்ணாமலாம் இருக்க முடியாது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட டார்க் ஐஸில் சொல்லிகிட்ருக்கேன்.
நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறதுக்காண்டி ஜிமன் அவருடைய செஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் வச்சு புஷ் பண்ண போக ஜிமனோட 2 ஹேண்ட்ஸையும் தேங்காரோட ஒரு ஹேண்ட்ஸில் அப்படியே மேலே வாலில் பின் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் வந்துட்டு பேசிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் எதுக்கும் முயற்சி பண்ணாத, இங்கே என்னை மீறி யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். சார் இங்கே ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்சைட் ஜிமனோட இயர்ஸ் கிட்ட இருந்துட்டு தேயாங்கோட அந்த ஹார்ட் ப்ரீத் அப்படியே அவருடைய ஷர்ட் அந்த காலர் கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி போகுது. அங்கே வந்து தேயாங்கும் ஒரு வார்னே இல்லாமல் ஒரு மாதிரி லீன் ஆகி அவருடைய நெக்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணிடுறாங்க. ஜிமனுக்கு அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி அந்த பயத்துலேயே ஸ்வெட் ஆகி ரொம்ப ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைட் ஆகுது. அவருக்கு அழுகையாக வருது கண்ணில். தேயாங் அவருடைய அந்த பைட்டை ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக்கி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா எனக்கு உன்னோட ஸ்மெல், இது இல்லாமல் இது ஃபீல் பண்ணாமல் 1 month இப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கில் அப்படியே அந்த நோஸை வச்சு ஒரு மாதிரி அப்படியே இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிமனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சிலிர்த்துடுது, ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு, அப்படியே அவருக்கு நடுங்க ஆரம்பிச்சிடுது, அந்த பாடி எல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடுது. அவர் ஐஸ்லேருந்துலாம் டியர்ஸ் வந்துட்டு அப்படியே அவரால் அவரோட பாடியே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது. தேயாங்க அவர் வந்து இவ்வளோ டச் பண்ணது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சரி தயாங் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமன் அழுதுகிட்டே அப்படியே தேயாங்க பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். தேயாங் அவரோட ஒரு ஹேண்ட்ஸ் வந்து ஜிமனோட ஒரு 2 ஹேண்டையும் பின் பண்ணியிருக்கோம். அவரோட இன்னொரு ஹேண்ட் வந்து வாலை சாய்ச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து ஜிமனோட ஃபேஸு, நோஸு, அவருடைய லிப்ஸு, ஜா, அப்படியே அவரோட இந்த கீழே கழுத்துக்கிட்டேருந்து வந்து அவரோட ஆடம் அப்பிலேருந்து அப்படியே செஸ்ட்டுக்கிட்ட பாயிண்ட் பண்ணுது. அப்படியே ஒரு விரல் வச்சு ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ணுது. ஜிமனுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி திருப்பிக்கிறாங்க. இதுக்கு தான் இவங்களெல்லாம் நான் ரொம்ப வெறுக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் தேவை, இவங்கக்கிட்டலாம் மணி இருந்துச்சுன்னா எதை வேணால் சாதிச்சிடலான்ற நினப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு தேயாங் அவருடைய அந்த செஸ் கிட்ட அந்த ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடியாக ஜிமன் வந்து அவர் வந்து டை போட்டிருப்பார். ஸோ அந்த ஷர்ட்க்கு மேலே தான் ஹேண்ட்ஸ் வச்சுருப்பார். இந்த சைடு அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க. ஸோ சென்டர் பாடியில் அப்படியே அந்த ஃபிங்கர்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க. ஸோ இறக்கிட்டே அவருடைய ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட பேக்கெட்டில் விட்டுட்டு அவரோட பேக்கெட்டில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸை அப்படியே வெளியே எடுத்து அந்த பாக்ஸில் இருந்துட்டு ஒரு திங்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. ஜிமனுக்கு வந்து தேயாங் அவர் பக்கத்தில் இருக்கிறதால அவர் நர்வஸில் அவர் வந்து அவரை ஐ கான்டாக்ட் பண்ணலை. அவர் புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு, அவர் ஸ்ட்ரகிள் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, திமிரிட்டுருக்காரு. இந்த சைடு தேயாங் வந்து எதுவுமே சொல்லலை. ஜிமன் அந்த திங்ஸை அவர் கையில் வச்சுட்டே அப்படியே ஜிமனை பார்க்குறாங்க. ஜிமனோட ஜாவை பிடிச்சி பார்க்குறாங்க. ஜிமன் ஐஸ் எல்லாம் கலங்கிட்டு என்னை விட்டுங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாதீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திட்டே இருக்காரு. தேயாங்க எதுவுமே சொல்லலை. ஜிமனோட லிப்ஸில் போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமனுக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி ஒரு மாதிரி அந்த லிப்ஸை அப்படியே வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது ஜிமனோட 2 ஹேண்ட்ஸ் மேலே பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ் லூஸ் ஆகுது. ஜிமன் வந்து அந்த ஹேண்ட்ஸை 2 லூஸ் ஆனது தெரிஞ்சது. அப்படியே புஷ் பண்ணுறதுக்காக அவர் செஸ்ட்டில் வச்சு கையை வச்சு, அதாவது அடிப்பாங்க இல்லையா, புஷ் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமனோட ஒரு ஹேண்ட்ஸ், அதாவது ஜிமனோட லெஃப்ட் ஹேண்டு அப்படியே பிடிக்கிறாங்க. தேயாங்க 2 ஹேண்ட்ஸ்லேயும் பிடிச்சிட்டு அவரோட ஜாவை பிடிச்சி அதாவது ஹெட்டை வந்து பின்னாடி நல்லா செவுத்தில் பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. தேயாங்க அந்த ஹெட்டை எடுக்காத மாதிரி அவர் கிஸ் பண்ணிவிட்டு ஜிமனோட ஒரு ஹேண்டை 2 ஹேண்ட்லேயும் அவரோட 2 ஹேண்ட்லேயும் பிடிச்சிக்கிறாங்க. ஜிமனால் ஸ்ட்ரகிள் பண்ணவே முடியல, இருந்தும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி தேயாங்க இன்னமும் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இடையில ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே
அந்த கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மனோட ஐஸ்லேருந்து டியர்ஸோட அந்த கிப்ஸ் போயிட்டுருக்கு. இந்த சைடு ஜிம்மன் ஸ்ட்ரக்கிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேயாங் பிடிச்சிருந்தார் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸை திடீர்னு லூஸ் பண்ணுறாரு ஜிம்மன். அப்போ அதுதான் டைம்னு சொல்லிட்டு ஜிம்மன் தேயாங்கோட அந்த செஸ்ட்லேயே வச்சு ரொம்ப ஃபோர்ஸாக புஷ் பண்ணிடுறாங்க. புஷ் பண்ணிவிட்டு தேயாங்கோட சீக்ஸ்லேயே பள்ளீர்னு ஒன்று விழுது. இந்த சைடு தேயாங்கு தான் செம்ம கோவம். அவர் ஐஸ் எல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுது. பட் இருந்தாலும் அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே இருக்க அந்த வால்லையே ஒரு அவரோட ஹேண்ட்ஸை முறுக்கி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனையே பார்க்குறாங்க. ஜிம்மன் அவரோட அந்த கோவத்துலேயே அந்த கோவத்துலேயே ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. ஆனால் ஜிம்மனோட ஐஸும் ரெட்டிஷாக இருக்குது. அவருக்கும் கோவம், அவர் எப்படி அவரோட பெர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணலாம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் அவர் என்ன வேணால் பண்ணிடுவாரோன்ற மாதிரி கோவம். இந்த சைடு தேயாங் அவரோட கேபின்லேருந்து, அதாவது அந்த ஜிம்மனோட வாலை பஞ்ச் பண்ணிவிட்டு ஜிம்மனை அவ்வளோ கோவத்தில் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைட் ஜிம்மன் அவருடைய ஐஸை ஒரு மாதிரி வைப் பண்ணுறதுக்காக ஹேண்ட்ஸை எடுத்து வைப் பண்ண போகிறாங்க. அப்போ தான் அவர் ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாங்க. அந்த ஒயிட் ஷர்ட் அது அவருடைய அந்த வெஸ்ட் இருக்கும் இல்லையா கைக்கிட்ட, ஸோ அந்த மணிக்கட்டுக்கிட்ட அவர் ஒரு திங்ஸை பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு பிரேஸ்லெட். ஸோ அந்த பிரேஸ்லெட்னால் ஆல்ரெடி ஒரு லாக்கெட் ஒன்று இருக்கும். அந்த பிரேஸ்லெட் ஒரு சில்வர் அண்ட் கோல்டில் செய்யப்பட்ட ஒரு பிரேஸ்லெட். ரொம்ப யூனிக்கான டிசைன், ரொம்ப ஓல்டு டைப். ஸோ ஜிம்மன் அப்படியே அந்த ஒரு மாதிரி ஷேக் ஆகிற அந்த லாக்கெட்டை பார்க்குறாங்க. ஜிம்மனோட ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி ஷாக்கு, அவரோட ஐஸில் டியர்ஸு, அவருக்கு ஸ்மைலாக வருது. என்னன்னே தெரியல, அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இது 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி அவர் ஐஸ்கிட்ட வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. அந்த லாக்கெட்டை அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டே அந்த டியரி ஐஸோடவே தேயாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. தேயாங்கோட அந்த லுக் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. அந்த கோவம்லாம் ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு ஜிம்மனோட அந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு ஒரு சின்னதாக அவரோட கோவம் அப்படியே கோவம் ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த ஜிம்மன் தான் அப்படியே பார்க்குறா. அவன் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை அவ்வளோ ஹாப்பி, அவரால் சொல்லவே முடியல. இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டார். ஒரு செகண்ட் அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. டைட்டாக போயிட்டு தேயாங்க ஒரு ஹக் கொடுத்துட்றாங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட்லேயே அப்படியே ஒரு ஃபேஸை புதைச்சிட்டு அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸில் தேயாங்கோட ஷர்ட்டெல்லாம் நினைஞ்சிடுது. இந்த சைட் தேயாங் தான் அவர் ஒரு மாதிரி ஹெட்டில் ஒரு மாதிரி பேட் பண்ணி அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி ஹேரை ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்ட் அவரோட பேக் சைடில் இருக்கு இல்லையா, அதை பேட் பண்ணி தட்டி கொடுத்துட்ருக்கு. இந்த சைட் ஜிம்மன் தான் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேயாங்க அவ்வளோ டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவ்வளோ ஹாப்பியில் தேயாங்க ஹக் பண்ணியிருக்கிறதுன்றதை அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. சட்டுன்னு அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் போக இந்த சைட் தேயாங் தான் ஜிம்மனோட வெஸ்ட்டில் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. ஜிம்மன் நர்வஸ் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அவரோட ஃபீல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. இந்த சைடு ஜிம்மன் அப்படியே டியர் ஐஸோட பார்க்குறாங்க. இது 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 உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். இந்த சைடு தேயாங்க அவரோட லிப்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுட்டு, இங்கே பாரு, இது நான் உங்ககிட்ட ரொம்ப டேஸாக ரொம்ப மந்த்ஸாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. ஐ திங்க் இது உன்னுடைய ப்ரிஷியஸான கிஃப்ட் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுருந்தேன், இப்போ தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐஸை பார்த்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியுமா, இது என்னோடய ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட், இது எங்கே தேடினாலும் எனக்கு கிடைக்காது. ஆனால் இது என் கையை விட்டு போயிடுச்சுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டுட்ருக்காங்க. தேயாங்க அவருடைய வெஸ்ட்டில் இன்னமும் ஹேண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஜிமின் எதுவுமே நோட் பண்ணல. தேயாங்க பார்த்துட்டு அவர் டியர் ஏஸோடு பேசிட்டு தான் இருக்கார். தேயாங்க தான், உனக்கு என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸை பார்த்து கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நல்லா யோசிச்சுப்பார், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்ல. இந்த சைடு நம்ம தேயாங்க அவருடைய ஷார்ட் பட்டனை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி
அவரோட செஸ் கிட்ட வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பைட் மார்க் இருக்குது. அந்த பைட் மார்க்கில் டீத்தெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இறங்கியிருக்கு. அந்த ஸ்கின்னையே பீல் பண்ண மாதிரி அவ்வளோ அச்சு மாதிரி இருக்குது. இது பார்க்குறாங்க. இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மார்க் கொடுத்ததே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட சொல்கிறாங்க. என்ன நானா? அது உங்களுக்கா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இது நீ கொடுத்ததா? ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று நான் இப்போ பார்க்கல, 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே யோசையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யோசையில் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜிமனை ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஒரு ஹக்கில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜிமன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணார் யுஎஸ்ஏல. அந்த ஒர்க் வந்து நம்ம என்னோட டேடோட கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனி அங்கே இருக்க பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கிறதால அவங்களுக்கு ஓவர் ப்ராஃபிட் இருந்ததால் அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஜிமன் வந்து அதை ஒரு ஆஸ் அ ஸ்டாஃபாக வந்து கலந்துருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் ஜிமன் பண்ணுறது. ஸோ அந்த ஆஃபீஸில் ஜிமன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஜிமனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா அப்யூசிங் டார்ச்சர் ஒரு பர்சன் மூலமாக நடந்துகிட்ருக்கு. அவர் ஒர்க் பண்ண ஜிமனோட ஃப்ரெண்ட் என்ஓவோட கம்பெனியில். ஸோ என்ஓ அந்த கம்பெனிக்கு வரமாட்டான், ஏன்னா அவன் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிமனுக்கு என்னோட டேடை தெரியும்ல, அதனால் அவர் எப்போவாச்சும் தான் கம்பெனிக்கு வருவார். ஜிமனோட ஒர்க் மட்டும்தான் அவர் பார்ப்பார். இந்த இடத்துல என்னோட அப்பாவும் அந்த யோசையில் ஒரு பர்சன், அதாவது மார்க், அந்த பர்சனோட டேடும் வந்து டைப்பில் இருப்பாங்க. அந்த கம்பெனியில் வந்து என்னவோ வந்து இது எடுத்துக்க மாட்டான். ஸோ போஸ்டிங்கில் இருக்க மாட்டான், சிஇஓவாக இருக்க மாட்டேன், எனக்கு வேறு ஸ்டடீஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிகிரிஸ் பண்ணிகிட்ருப்பார். இந்த சைடு அந்த மார்க் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. ஸோ என்னோடய அப்பா வந்து எப்போவாச்சும் தான் வருவாங்க அங்கே வந்து இந்த மீட்டிங், மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான். மற்றபடி ஃபுல்லாமே அவங்க டேட் தான் வந்து, டேடோட மேனேஜர் தான் அங்கே வந்து டீலிங் பண்ணிகிட்ருப்பார். இந்த சைடு ஜிமின் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் ரெக்கமெண்ட் கிடையாது. ஜிமின் ஸ்டடீஸை முடிச்சுட்டு என்ஓட டேட் மூலமாக அவன் வந்து ப்ராப்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஒர்க்கில் ஜாயின் ஆகிருப்பான். ஸோ அந்த ஒர்க்கில் ஜாயின் ஆன ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் இந்த மார்க்கோட டைப் வச்சுருப்பாங்க, மார்க்கோட டேடோட டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அவன் மார்க் வந்து அங்கே சிஓவாக மாறினதுக்கப்புறம் ஜிமனுக்கு வந்து ஒரு மாதிரி அவன் அப்யூசிங் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ ஜிமனை ஒரு மார்க்கமாக பார்க்குறது, பேட் டச் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஜிமன் அதிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு விலகி இருக்கதான் பாப்பா, ப்ராப்ளம் வேண்டாம் என்னோவுக்கு நம்மளால் அப்படின்ட்டு அது வெளியவும் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இந்த சைடு மார்க் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ எப்படியா இருந்தாலும் அவன் பேசுகிறத தான் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்றது ஜிமனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சொசைட்டியோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் அது முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளமை வந்து இக்னோர் பண்ணி அவன்கிட்ட நெருங்காமல் பார்த்துப்பார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஷாக பேசுவார். அப்போவும் அவன் ஒரு மாதிரி அவனை அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு அப்படி தான் அந்த பார்ட்டியில் நம்ம ஜிமனை வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கோட லுக்கே சரி இருக்காது. ஜிமனை ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்ருப்பா. ஸோ ஜிமனை வந்து அந்த டைமில் ஜிமன் அவனுக்கு மடங்க மாட்டான்றதால அவனுக்குன்னு வந்து ஜிமன் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது ஜிமனுக்கு. ஸோ அவனோட கூல் ட்ரிங்க்ஸில் ஒரு மாதிரி ஹார்மோன் சேஞ்சிங் டேப்லெட்ஸ் கலந்து கொடுத்துட்றான், எப்படியாச்சும் ஜிமனை வந்து அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக. அந்த பார்ட்டியில் தான் நம்ம தேயாங் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து இந்த வேர்ல்ட் நம்பர் 1 கம்பெனியோட, அதாவது மில்லியனரோட பையன் இல்லையா. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு விசிட்டராக போயிருப்பாங்க, சீஃப் கெஸ்ட்டாக போயிருப்பாங்க. இந்த ஷேர் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவங்களுடைய கூட டைப் வைக்கிறதுக்கு, இவங்களோட அனதர் பிரான்ச் ஒன்று இருக்குது. ஸோ யூஎஸ்ஏல அந்த பிரான்ச்சோட அனதர் பிரான்ச்சில் வந்து டைப் வைக்கிறதுக்காகவும்
நம்ம டேயாங் அங்கே போயிருந்திருப்பாங்க, நம்ம கிம்மோட சார்பாக போயிருந்திருப்பார். ஸோ அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணுறதுக்காக போகும்போது அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமன் அங்கே பார்க்குறாங்க. ஸோ ஜிமன் என்னோக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக பேசியிருப்பாங்க. ஏன்னா சானுவோட ஃப்ரெண்ட் இல்லையா, சானுவை இன்ட்ரோ பண்ணும்போது சானு வந்து ஜிமன் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேயாங் சானு பக்கத்தில் இருக்க ஜிம்மனை தான் பார்ப்பாங்க. ஜிம்மன் வந்து அப்போது ஒரு லைட் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு, ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பாரு. அவர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக, அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவர் ஃபேஸே அவ்வளோ அழகாக இருக்கும். அவருக்கு ஒரு லிட்டில் லாங் ஹேர் இருக்கும். அண்ட் நார்மலாக அவர் ஃபேஸே ஒரு சின்ன டல்னஸோடு இருக்கும். டேயாங்க்கு அவரை பார்க்கும்போதே அவருக்கே தெரியாது அது என்ன ஃபீலிங்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேயாங்கும் அப்படியே பார்க்குறாங்க ஜிமினை. அப்படிலேருந்து ஜிமின் பக்கமே அவருடைய பார்வை போய்கிட்டே இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம மார்க் வந்து ஜிமன்கிட்ட அந்த ட்ரிங்க்ஸை வந்து அவங்க வெயிட்டர் மூலமாக கொடுத்துருப்பான். சானும் ஏதோ அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசுகிறதுக்கு போகும்போது ஜிமன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அங்கே கார்னரில் உட்காந்துட்ருப்பாரு. ஸோ ஜிமனோட கான்ஷியஸ் போக போக டேயாங் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அது ஜிம்மன் ஃபுல்லாக அந்த சோஃபாலேயே ஒரு மாதிரி சாஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மார்க் வந்து ஜிம்மனை ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு போக ட்ரை பண்ணும்போது டேயாங் அங்கே நோட் பண்ணிடுவான், ஏதோ சரியில்லை. அவனை பார்க்கும்போதே அவன் எப்படியும் ஒரு மாதிரி திருன்னு பார்த்துட்டு அந்த இருட் சைடில் வந்து ஜிம்மனை கூப்பிட்டு போவான். ஸோ ஜிம்மன் அப்படி கூப்பிட்டு போகும்போது டேயாங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி தோன்றிருக்கும். அதனால் அவரும் சைலண்ட்டாக அங்கேருந்து நகர்ந்து அந்த மார்க் பின்னாடியே போகிறாங்க. ஸோ மார்க் பின்னாடி போகும்போது பார்த்தா அந்த மார்க் நம்ம ஜிம்மனை ஒரு ரூமில் தான் கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டி ஹால் பெரிய பார்ட்டி ஹால், அதனால் ஒரு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அந்த டோரை ஒரு மாதிரி ஜிம்மனை பெட்டில் போட்டு அந்த டோரை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண வரும்போது டேயாங் அந்த டோரை ஒரு மாதிரி ஒரு புஷ் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற, யார் அந்த பையன், எதுக்கு அவனை இப்படி கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு மார்க்கும் வந்து டேயாங்கோட காலரை பிடிச்சிருப்பாங்க. இந்த சைட் டேயாங் மார்க்கோட சீக்ஸ்லேயே லேர்னு 2 வைப்பார். ஸோ நம்ம டேயாங்கை பற்றி மார்க்குக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா அவர் பெரிய மில்லியனரோட பையன்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சைடு அவன் என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால் அங்கேருந்து ஒரு மாதிரி போகிடுறான். இந்த சைடு அவரோட கான்ஷியஸ் ஃபுல்லாமே வந்து லூஸ் ஆகியிருந்திருக்கும், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம டேயாங் தான் ஜிம்மன் கிட்டே போயிருந்திருப்பாங்க. ஜிம்மன் ரொம்ப ஸ்வெட்டிங்காக ஒரு பாடியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருப்பாங்க. இங்கே பாரு, உனக்கு நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட சீக்ஸில் ஒரு மாதிரி பட்டு நடிக்கவே இந்த சைடு டேயாங்க பிடிச்சி ஜிம்மன் ஒரு மாதிரி அவருடைய காலரை அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி அவரை கிஸ் பண்ணியிருப்பாங்க. டேயாங்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும், ஏன்னா அது டேயாங் அந்த மாதிரி இருந்தது கிடையாது யார் கூடவும். அதனால் அவருக்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். அப்படியே ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. இந்த சைடு நம்ம டேயாங் தான் அப்படியே பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு என்ன செய்கிறான்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு டேயாங்கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தான் டேயாங்கோட ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கழட்டிட்டு அவருடைய அந்த மூமெண்ட் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவரை வந்து ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ண அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு மாதிரி மூவ் பண்ணிருப்பாங்க. டேயாங்க்கும் ஜிம்மனை ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும், பார்த்ததுமே ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும், அவர் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. ஸோ அவருக்கும் ஜிம்மனோட அந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது அவரும் வந்து ஜிம்மன்கிட்ட ஒரு மாதிரி மூவ் ஆக்கிடுறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துருது. இதுதான் இந்த ப்ரெஷரில் தான் ஜிம்மன் வந்து டேயாங்க செஸ்ஸில் பிடிச்சி பயங்கரமாக, அதாவது டேயாங் பண்ணுற போஸ் தாங்க முடியாமல் ஜிம்மன் வந்து டேயாங்க பயங்கரமாக வந்து கடிச்சிருப்பாங்க, பிளட்டே வந்திருக்கும். அந்த மார்க் தான் அது. ஸோ அப்படியே தான் அவங்க நைட் அப்படி ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிம்மன் அந்த பாதிலேயே அந்த ஃபெயில் ஆகி படுத்திருப்பான். டேயாங்க்கு வந்து அங்கேயே இருக்க முடியாது இல்லையா, ஸோ அவருக்கு செக்ரட்டரி, அவருக்கான ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மார்னிங் முழிச்சிட்டா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மனுக்கு மட்டும் அவருடைய கிளாத் வேர் பண்ணிவிட்டு அவருக்கான பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு அந்த ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருந்திருப்பார். ஸோ போகும்போதே அங்கே அவரோட செக்யூரிட்டி ஒருத்தரை வந்து இன்சார்ஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவர் ரூமில் யாரும் இருக்கக்கூடாது, அவனாக முழிச்சிட்டு போகிறான்னா என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவரோட பாடி கார்டு ஒருத்தரை விட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜிம்மன் அப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஸோ அந்த பாடி கார்டு ஜிம்மன் கிட்ட போய் பேசியிருக்க மாட்டாங்க. ஜிம்மன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அவருக்கு
புரியல அவருக்கு ஏன் பாடியெல்லாம் பெயினாக இருக்குன்ட்டு. பட் அவர் ட்ரெஸ் ஸ்டில் வேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஹெடேக்கில் ஒரு மாதிரி அவர் எந்திரிச்சிட்டு லைட்டாக ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. பட் அவரால் சுத்தமாக மூவ் பண்ண முடியல, பெயினாக இருக்குது. அது ஏன்னே தெரியல, அவருக்கு எந்த ஞாபகமும் இல்லை. ஸோ அந்த பாடி கார்டு ஜிம்மன் போனதை ஜிம்மனை ஃபாலோ பண்ணி அவரோட ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போது ஜிம்மனோட மாம் இறந்துருப்பாங்க. ஸோ 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துருப்பாங்க. அவங்க மாம் இல்லை. ஸோ ஜிம்மன் அவரோட ரூமுக்கு தனியாக தான் போயிருப்பார். போயிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ரூமில் ஸ்டே பண்ணது இந்த பாடி கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போக முடியல. அவருடைய அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்றதால அவரோட டீட்டெயில்ஸை மட்டும் கேதர் பண்ணி வச்சுட்டு மெயின் பிரான்ச்சுக்கு போயிடுவாங்க ஜிம்மனை பார்க்க முடியாமல். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் இன்டிமசியாக இருக்கும்போது தான் ஜிம்மன் ஷர்ட்டோட பாக்கெட்டில் தான் ஜிம்மனோட அந்த கீ செயின் விழுந்திருக்கும். ஸோ பிடிச்ச இழுத்த ஃபோர்ஸில் ஸோ அந்த கேட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜிம்மனோட அம்மா அப்பா 2 பேரோட பிக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவன்கிட்ட கொடுக்கணும், நம்ம நார்மலாக போயிட்டு பேசணும் அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கிச்சனை அவ்வளோ சேஃபாக வச்சுருப்பார். ஸோ ஜிம்மனை பற்றி டீட்டெயில்ஸு நம்ம சானுவோட ஃபேமிலிக்கிட்டேருந்து எடுக்கும்போது சானு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஃபுல்லாமே ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஏன்னா தேயாங் சொல்லியிருப்பான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை நார்மலாக மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. பட் சானுக்கு ஒரு டவுட் தான், ஏன்னா அவ்வளோ பெரிய மில்லியனர் பையன் ஜிம்மனை ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிடுவானோன்ட்டு. அதனாலேயே அவன் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஸோ என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தால், அதாவது என்னதான் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்ட்னரோட பையனாக இருந்தாலும் சானுக்கிட்ட அவர் நேராகவே டீல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஜிம்மனை தூரத்தில் இருந்து சானுமலவே அவர் பார்த்துட்டு அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜிம்மன் அவராவது சியோலுக்கு வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சானு மூலமாக தேயாங்க போயிருக்கோம். சரி, ஓகே, அவனுக்கு என்னோடய கம்பெனிலே நான் ஜாப் அரேஞ்ச் பண்ணுறேன், அவன் என் கண் பார்வையிலே இருக்கட்டும், உனக்கு என் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு தான் தேயாங் சானுக்கிட்ட பேசி ஜிம்மன் அவரோட கம்பெனிக்கு வர வச்சுருப்பார். ஸோ இதுதான்டா இப்போ ஜிம்மன் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியலை, ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், இங்கே பாரு, ஏற்கனவே 1.5 இயர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் உன்னை என் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஜிம்மன். உன்னை நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ வரைக்கும் உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் 1.5 இயர்ஸ்க்கு மேலே உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஐஸை பார்த்துட்டு அவர் 2 சீக்ஸே ஒரு மாதிரி கப் பண்ண மாதிரி தேயாங் பேசிகிட்ருக்காங்க. இது ஜிம்மனுக்கு டியர்ஸாக போகுது. அவருக்கு நம்பலாமா வேணாமா ஒன்றுமே தெரியல. பட் அந்த லாக்கெட்டை அவங்க அம்மா அப்பாவோட அந்த பிக்கை பார்க்கும்போது அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை வருது. அவரோட கண்ணில் அந்த ஷைன் தெரியுது, ஜிம்மன் மேலே இருக்க அந்த லவ் தெரியுது. ஸோ பத்தாதைக்கு ஜிம்மன் அவர் கூட இருந்திருக்காருன்றது அவரால் நம்பவே முடியல. ஒருவேளை அதனால தான் அவர் பாடி அப்படியே ரியாக்ட் பண்ணியிருக்குமோ, ஏன்னா அவருக்கு அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. என்ன அந்தளவுக்கு அவருக்கு டோசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க. இப்போது அந்த செக்ரெட் ரூமோட அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜிம்மனோட ஃபேஸை கப் பண்ணிட்டு இருந்த தேயாங் அப்படி பார்க்குறாங்க. ஃபேஸை கப் பண்ணி தான் இருக்காங்க. ஜிம்மன் அழுதுட்ருக்காரு. இந்த சைடு ஜிம்மன் ஃபேஸை தேயாங் கப் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம அந்த ரூமோட டோரோ ஒரு மாதிரி ஆக்சஸ் போட்டு ஓப்பன் பண்ணுறது தெரியுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிஹோப் தான். இவங்க 2 பேர் நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கு. என்னடா இவங்க ஏதோ அட்டைப்பூச்சி மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறது. ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதுன்னு. சரி, நம்ம தேயாங் தான் அப்படியே கேஷுவலாக ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, நாளைக்கு ரெடியாரு, நம்ம ஃபேமிலிக்கு போகிறோம், உன்னை என் ஃபேமிலிக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கு போகிறேன், புரியுதா? நீ ஓகே சொன்னாலும் சொல்லனாலும் நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு, நீ எனக்கு மட்டும்தான். இப்போன்னு இல்லை, நான் பார்த்த உடனேவே முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் உன்னோட கம்ஃபர்ட்காக தான் நான் விட்டு வச்சுருக்கேன், அதுக்காக உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு நினைப்பில்ல, புரியுதா? நாளைக்கு ரெடியாரு, நம்ம மார்னிங் என் ஃபேமிலிக்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோடைய சீக்ஸ்லேயே ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்னதாக ஒரு பெக் பண்ணிவிட்டு
அவர் போயிடுறாரு. இந்த சைடு தேயாங்க பார்த்துட்டு நம்மளோட ஹோபி தான் ஆன்னு பார்த்துட்ருக்க இந்த சத்தியம். அப்படியே இதுவுமே சொல்ல கேஷுவலாக என் காஃபி எங்கே அப்படின்னு சொல்லி பஸ் கேபினில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த சைடு ஜிம்மன் உள்ளே வந்து பார்க்க ஜிம்மன் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. டேய் என்னடா ஆச்சு, என்னடா நடக்குது, ஏதாச்சும் பண்ணிட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஜிம்மனுக்கு ஹாப்பின்னு சொல்ல முடியல, சேடுன்னு சொல்ல முடியல, அது என்னமான ஃபீலிங்னே தெரியல. அப்படியே போயிட்டு நம்ம ஹோபியை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஹோபிக்கு புரியுது அவன் ஏதோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கான், என்னன்னு தெரியல, அவன் ஃபீலிங் அவனே சொல்லட்டோன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக அவருக்கு முதுகில் மட்டும் பேட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஜிம்மன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிஹோ ஆயாங், நான் என் ஃப்ரெண்ட் என்னவா நினச்சி உங்களை ஹக் பண்ணிக்கிறேன், மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்ததுலேருந்து நான் இன்னும் வெளியே வரல. இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா இருக்கவும் நம்பவும் முடியல. ஆனால் என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஹயாங். எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்க, இங்கே பாரு ஜிம்மன், எனக்கு தெரிஞ்சு தேயாங் சார் அவர் இவ்வளோ நாள் யார்கிட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவர் கூட வந்து நான் 5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி யார்கிட்டேயும் அவர் பிஹேவ் பண்ணதான் எனக்கு தெரியல. ஆனால் அந்த பர்சன் உனக்காக இறங்கி வராங்கன்னா கண்டிப்பாக உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ தப்பான டிசிஷன் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ்னால் அது இவரால் தான் இருக்கும். நீ உன்னோட டிசிஷனை உன்னோட சாய்ஸை பார்த்து சூஸ் பண்ணு, அது மட்டும்தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன்கிட்ட ஜேஹோப் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ஜேஹோப் அப்படியே ஜிம்மனை பேட் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஜிம்மன் அவரோட ஃபைல்ஸோட ஆரம்பிக்கிட்ட போக ஆரமும் ஓகே அப்படின்ற மாதிரி அதை ஃபைல்ஸை செக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஜிம்மனை அங்கேருந்து எக்ஸ்கியூஸ் கேட்டே போயிடுறாங்க ஆரம்பிக்கிட்ட, எனக்கு ஹெட்டாக்காக இருக்குன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் அனுப்பிடுறாரு. ரூமில் போயிட்டு ஜிம்மன் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கே போகல. அவர் கையில் இருக்க லாக்கெட்டை வச்சுட்டு அவர் சொன்னதை எதுவுமே நம்பவும் முடியல. அவர் செஸ்ட்டில் இருக்க அந்த பைட் மார்க் அவர் தான் கடிச்சாரா, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா, அதனால தான் என் பாடி இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மன் அவரோட ஆஃபீஸ்க்கு போகல. ஸோ இப்போ ஜிம்மனோட வீட்டுக்கு வெளியே தான் டோர் வந்து லாக் ஆகிட்டே இருக்குது. ஜிம்மன் வந்து நைட்டெல்லாம் தூங்கி எழுந்திருக்க மாட்டார். யோசிச்சு அப்படியே அவர் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஐஸை ரப் பண்ணிவிட்டு உட்காந்த இடத்துலேயே அப்படியே ஸ்லிப் பண்ணியிருப்பார். இந்த சைடு ஜிம்மன் எழுந்திரிச்சிட்டு போய் அவர் ரூம் டோரை ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே தேயாங் தான். அவர் வந்து கேஷுவல் லுக்கில் இருக்கார். ஒரு டிஷர்ட், ஒரு நார்மல் ட்ரெஸ் நார்மல் ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, கூலிங் கிளாஸ் போட்டு. இந்த சைடு ஜிம்மனுக்கு செம்ம ஷாக்கு. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. இந்த சைடு ஜிம்மன் அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மன் நார்மல் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியன் போட்டிருக்காரு. ஸோ ஒரு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக அப்படி இருக்குது. இந்த சைடு தேயாங் தான் ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டு, என்னடா ஏன் இப்படி இருக்கு, என்னாச்சு, உடம்பு தான் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி ஒரு மாதிரி லைட்டாக புஷ் பண்ணேன். இங்கே பாரு, சும்மா என்னை புஷ் பண்ணிகிட்டு இருக்காது ஜிம்மன், எனக்கு ரொம்ப கோவம் வருது உன்னை விட்டு என்னை விலக்கி வச்சேனா. நான் தான் சொல்லிட்டேன்ல உன் மேலே எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சும்மா எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி ஏன் ஆஃபீஸ் வரல, நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி என் ஃபேமிலிக்கிட்ட போகணும், ஒன்று இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, பாஸ் நீங்கள் என்ன விளாண்டுருக்கீங்களா, நான் யாருன்னு தெரியுதா, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பையன், எனக்குன்னு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, ப்ளீஸ் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து பேச ஆரம்பிக்க. இங்கே பாரு, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத, புரியுதா, போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கு, இல்லை நானே ஃப்ரெஷ் பண்ணி விடவா அப்படின்னு சொல்ல கேட்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல தேயாங் ஜிம்மனை இப்படி தூக்க போகிறாங்க. இல்லைங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நானே ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஸ்பீடாக அவர் ரெடி ஆகிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஃபுல் கை டிஷர்ட்டோ ஒரு நார்மல் ப்ளூ ஜீன்ஸோ போட்டு வராங்க. இன்சைட் ஜிம்மின்னு பார்க்குறாங்க, எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு அவரோட லிப்ஸ்லேயே அப்படி ஒரு மாதிரி பிக் பண்ணுறாங்க.
இன்சைட் ஜிமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு அவரை வந்து வெளியே கூப்பிட்டு வராங்க. ஸோ ஜிம்மன் தேயாங்கோட காரை வந்து அவர் உள்ளவே கொண்டு வந்திருப்பார், ஸ்ட்ரீட் உள்ளவே. ஸோ அவர் தான் காரை வந்து ட்ரைவ் பண்ணி வந்திருப்பார், தேயாங் தான், டிரைவர்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஜிம்மனை அவர் மாதிரி காரில் அவர் ஃப்ரண்ட்டில் ஏற்றிட்டு அவருக்கு சீட் பெல்ட் வேர் பண்ணி விட்டுட்டு ஜிம்மன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவரோட ஹேண்ட்ஸை அவரோட செஸ்ட்டில் எப்படி ஒரு மாதிரி கோத்துக்கிட்ட மாதிரி அந்த இருக்கும் இல்லையா, அந்த ப்ரேஸ்லெட்டோட அந்த ஹேண்ட்ஸோட கோத்துக்கிட்ட மாதிரி அப்படியே ஃபிங்கர் வச்சு கோத்துக்கிட்டு ஜிம்மனோட லிட்டில் ஃபிங்கர் தேயாங்கோட லாங் ஃபிங்கரெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கோத்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மந்த்ஸ் வெயிட் பண்ணேன் இந்த மொமெண்ட்காக. நான் எப்போ உன்னை மேரேஜ் பண்ணுவேன், நீ எப்போ என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜிம்மன். உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் பார்க்க அப்படி தான் இருப்பேன், ஆனால் அதுக்காக நான் கெட்டவன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜிம்மன் சைலண்ட்டாக தேயாங்கே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த லவ் வந்து ஜிம்மனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி யாரும் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணதில்லை. அவரோட பாடிக்கு ஆசைப்பட்டுட்டு ஸோ அவரை யூஸ் பண்ணிக்கிறவங்க அவங்களுக்கு மத்தியில் ஸோ இவருக்காகவே எல்லாத்தையும் செய்கிற அவரோட கேரிங்கும் அந்த லவ்வும் ஜியோப் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பாஸை பற்றி கேள்விப்பட்டேன், ஸோ பாஸ் நீ போன வரைக்கும் உனக்காக வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ என்ன அடிக்கடி ஆரமோட கேபினுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்காக கிடையாது, உனக்காக தான். ஆரம் டவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மன் அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஜிம்மன் அண்ட் நம்ம அவங்க 2 பேரோட காரும் வந்து 2 பேரும் அவங்களோட காரில் இப்போது அந்த சிட்டிலே ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்க ஒரு ஏரியாக்குள்ளே தான் போகுது. அந்த ஸ்ட்ரீட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த பில்டிங் இருக்க பிளேஸ் வந்து ரொம்ப சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பக்கத்தில் எந்த ஒரு வேவும் கிடையாது, ஒரு எம்டி பிளேஸ். அதை சுற்றி நல்லா அவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறைய, ரொம்ப செக்யூரிட்டி அவ்வளோ அதிகமாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு 3 கேட் பாஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றும் அவ்வளோ வந்து செக் பண்ணுறாங்க. ஜிம்மனை செக் பண்ண வரும்போது தேயாங்க ஒரு பார்வை தான் பார்க்குறாங்க அவங்கள. அவர் டச் பண்ண மாட்டுறாங்க. தேயாங்க அவரோட ஹேண்ட்ஸை அவர் டைப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஜிம்மனுக்கு நர்வஸ் ஆகுது. அந்த பில்டிங்கெல்லாம் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மனுக்கு பதட்டமாகுது. அவ்வளோ பெரிய பிளேஸு அப்படி இருக்குது, லக்ஸுரிஸாக அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்கை ஃபுல்லாமே ஒரு மாதிரி கிளாஸ் மிரரால் செஞ்சது. ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்குது அந்த பில்டிங். பேலஸில் ரொம்ப பெருசு அப்படி இருக்குது. இந்த சிட்டியில் ஒரு கால்வாசி இடத்தையே அடைச்ச மாதிரி இருக்குது அந்த பில்டிங், அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த பேலஸு. அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு போக ஜிம்மனோட கார் தேயாங்கோட கார் வந்து அந்த பேலஸோட ஸ்டார்டிங், அதாவது பேலஸோட டோர்கிட்ட இருக்குது. ஸோ கேட் கிட்டே இருக்குது, அப்படியே ஓப்பன் ஆகுது, உள்ளே போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு சாண்டில் ஒயிட் அண்ட் ஒரு கோல்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த பேலஸோட அவுட்லுக்கு. அந்த சன்னோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஷைன் ஆகி அவ்வளோ மினுமினுன்னு இருக்குது அந்த பேலஸே. இந்த சைடு டயாங் அப்படியே அந்த கார்லேருந்து இறங்கிட்டு ஜிம்மனோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சைடு செக்யூரிட்டிலாம் டயாங் கிட்ட வந்து நெருங்காமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டயாங் எல்லாரையும் அப்படியே ஒரு ஷார்ப்பான ஐஸில் தான் பார்த்துருப்பாங்க. தேயாங்கோட கார் வந்ததும் அந்த பேலஸில் இருக்க எல்லாருக்கும் நியூஸ் போகுது. ஸோ தேயாங்க ஒரு மாதிரி யாரோ ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ தேயாங்கோட கார் ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப் ஆக்கிட்டு அப்படியே ஜிம்மனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே வெளியே இழுக்குது. ஜிம்மன் அவரோட கையை வெளியே எடுக்க பார்க்குறாரு. சைலண்ட்டாக இரு, இங்கே அடுத்து என்ன நடந்தாலும் நர்வஸ் ஆகாத, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இந்த சைடு தேயாங் அவரோட அந்த மெயின் பேலஸோட கேட் கிட்ட போகிறாங்க. அந்த டோர்கிட்ட இருந்து ஸ்டெப்ஸில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து ஜிம்மனை ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை கோத்துக்கிட்டு ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே உள்ளே போகலான்ட்டு போக அந்த டோருக்கு வெளியே உள்ளேருந்து ஒரு பேபி கேர்ள் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. ஒரு லூஸ் ஹேரில் லிட்டிலாக ஒரு பொனிடெயில் போட்டுட்டு அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக அப்படியே அது கையில் ஒரு சின்ன லாலிபாப் வச்சுட்டு
அப்படியே அந்த டோர்லேருந்து ஓடி வரா. ஸோ அப்படியே ஓடி வந்துட்டு தேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம தேங்காய் பார்த்து ஓடி வர. அந்த பேபி அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுது. இந்த சைட் தேங் ஜிமினோட ஹேண்ட்ஸை லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு தேஜு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணி தூக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றுறாங்க. இந்த சைடு தேயாங்க பார்க்குறாங்க, தேஜு பாப்பாவை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேயாங்கோட சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏன் தேடா நீ வீட்டுக்கே வர்றதில்ல, என்னை மறந்துட்டல, உனக்கு என்ன சும்மா பிஸ்னஸ் ஆஃபீஸ்ன்ட்டு எப்போ பாரு அது பின்னாடியே போயிட்டுருக்கு, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைங்க பார்த்தியா, என்ன கிராண்ட்பா ஸ்கூல் சேர்த்துட்டாங்க, அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி வந்து தேயாங்கோட சீக்ஸை என் கப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பவுட்டி ஃபேஸில் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கு. அவருக்கு கிஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த சைடு தேயாங்க அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மைலோட கேட்டுட்டு அச்சோ ஸ்கூல் சேர்த்துட்டாங்களா, அதுக்குள்ளேயா, ஐயோ இவ்வளோ சீக்கிரம் யார் சேர்த்தாங்க அவங்கள, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ என் மேன்ஷனுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், என்னை தேயாப்பா மேன்ஷன் கூப்பிட்டு போங்கன்ட்டு. இந்த ஜியோன் தாத்தா தான் என்னை கூத்துட்டு கிராண்ட்பாவும் என்னை எங்கேயுமே விட மாட்டுறாங்க, எப்போ பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என்னை பேச விட மாட்டுறாங்க, எனக்கு அங்கே வந்து 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜிமின் அப்படியே இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பாரு, அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக பார்க்குறாரு. ஜிமன் அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்க தேங்க பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஆஃபீஸில் பார்த்து அந்த கோல்டு ஃபேஸ் ஒன்றுமே இல்லைங்க, அவரும் ஒரு குழந்த மாதிரி அந்த பேபி கிட்ட பேசுகிறாங்க. அந்த பேபியோட பாதி சைடு தான் ஜிமனுக்கு தெரியுது. ஜிமன் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜிமன் ஷாக்காக பார்க்குறாங்க, யார் இந்த பேபி, தேயாங்கோட பேபியா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அதோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அது ஃபேஸில் விழுந்துருக்கிறதால ஃபேஸே தெரியல. இந்த சைடு ஜிமன் அப்படியே நின்றுட்டுருக்க, இந்த சைடு நம்ம தேங்க எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே அப்போ தான் ஞாபகம் அந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. இந்த சைடு சொல்லுங்க சார், இங்கே பாரு, என்னை சார்னு கூப்பிடாத எனக்கு செம்மக்கும் வரும், தயாங்னு கூப்பிடுன்னு சொல்ல சொல்லுங்க தேயாங் அப்படின்னு சொல்ல. இந்த சைடு அப்போ தான் ஜிமனோட வாய்ஸை கேட்டுட்டு அந்த பேபி அப்படியே திரும்புது. ஆமாம் தேப்பா, யார் தேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேபி கேட்க தேயாங்கிட்ட. இந்த சைடு ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பேபியோட வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக அவங்க அப்பா பேர் கூப்பிடும்போது இதுவா உன் ஃப்யூச்சர் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட ஷோல்டர் ஹேண்ட்ஸை போட்டு இன்ட்ரோ பண்ணேன். என்ன ஃப்யூச்சர் மம்மாவா, இவங்க தான் என் மம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட போக ட்ரை பண்ணுது. சரி தேங்க தான் அவகிட்ட வரணுமா அப்படின்னு சொல்ல ஜிமன் அவர் வந்து ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. அப்படியே ஜிமன் பக்கத்தில் தாவுது. ஜிமன் அப்போது தான் அந்த பேபியோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிமன் ஃபேஸையும் அந்த பேபி பார்க்குது. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், அது என்னன்னே தெரியல. அது ஜிமன் அந்த பேபியை தூக்குனதும் அவருக்கு ஒரு மாதிரி செஸ்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி தெரியாத ஒரு ஹாப்பினஸ் வருது. ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. அந்த பேபியோட ஃபேஸ் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக அந்த பேபி ஜிமனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் சீக்ஸ்லேயும் பயங்கரமாக கிஸ் பண்ணுது. இந்த சைட் தேயாங் ஏய் தேஜு என்ன பண்ணுற, இந்த மாதிரி கிஸ் பண்ணாத, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்படியே தேவையில்லாமல் ஜிமனுக்கு தான் ப்ராப்ளம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகேடா, இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன்.